நம்ம வீட்ல வளர்க்குற லவ் பேர்ட்ஸ் ஒரிஜினல் லவ் பேர்ட்ஸ் இல்லன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அப்போ ஒரிஜினல் லவ் பேர்ட்ஸ்னா எதுன்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. அதுக்கான ஆன்சரை நான் சொல்றேன். பாக்குறதுக்கு சின்னதா அழகா இருக்கிற இந்த பறவைகளோட பேரு வந்து பஜ்ஜீஸ்னு சொல்லுவாங்க. இந்த விதமான பறவைகள் நம்ம நாட்டோட பறவைகள் கிடையாது. இந்த பறவைகளோட தாயகம் ஆஸ்திரேலியா. இந்த பஜ்ஜீஸோட இன்னொரு இனத்தை சார்ந்த பறவை தான் ஹெலிகாப்டர் பஜ்ஜீஸ்னு சொல்லக்கூடிய இந்த பறவைங்க. இந்த பஜ்ஜீஸ் கிளிகளை மேல் ஃபீமேல்னு பார்த்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. மூக்குக்கு மேல ப்ளூ கலர்ல இருந்தா அது ஆண் கிளி. அதுவே மூக்குக்கு மேல பிங்க் கலர்லயோ இல்ல எல்லோ கலர்லயோ இருந்தா அது பெண் கிளி. இப்படிதான் பஜ்ஜீஸை மேல் ஃபீமேல்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பஜ்ஜீஸ். இனிமே நம்ம பார்க்க போறது ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ். தோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ். பஜ்ஜீஸை விட பெருசாவும் டெயில் லென்த் ரொம்ப சின்னதா இருக்கிற இந்த பறவைங்க மொத்தம் 9 ரெகனைஸ்டு ஸ்பீஷீஸா கருதப்படுது. பஜ்ஜீஸ்ல மேல் ஃபீமேல்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ்ல அப்படி கண்டுபிடிக்க முடியாது. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த லவ் பேர்ட்ஸோட தாயகம் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா. இந்த ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸோட சத்தத்தை கேக்குறீங்களா? கேட்டு பாருங்க, ரொம்ப இனிமையா இருக்கும். உங்களுக்கு பர்சனலா ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பிடிக்குமா இல்ல பஜ்ஜீஸ் பிடிக்குமான்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ எதை பத்தி போடலாம்னு நீங்களே சொல்லுங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. எல்லாத்த வீடியோ முக்கியமா மறக்காம நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.